ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டி. அதாவது காட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மலைவாழ் மக்கள் மாதிரி இவங்க ஆக்சுவலி காட்டுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காடு எங்களுக்கு தான். ஸோ இங்கே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களாலையும் பண்ண முடியும், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி. அதாவது அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இப்போ பழங்கெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி. இதில் என்ன விற்கிறாங்க அப்படின்னா, கஞ்சா விற்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த படம் முழுக்கவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஞ்சா. பட் இது கொஞ்சம் அப்டேட்டட் லெவல். அதாவது எப்படின்னா, அடுத்த கட்டம். அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஓவரால் எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க, நிறைய கேஸில் மாட்டுறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு காட்டுற படம். அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படின்றது அந்த படம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. நான் ட்ரைலர் பார்த்துட்டு போனேன். ஸோ போனோம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே கஞ்சா மாட்டோம். ஸோ கஞ்சா அது மரிஜுனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நேம் வைப்பாங்கல்ல. ஸோ இதில் என்ன அப்படின்னா, எப்போவுமே இலை அந்த மாதிரி மாட்டுற இடத்துல, இப்போ வந்து அந்த டேங்க்ல லிக்விட் ஃபார்மில் மாட்டோம். ஸோ லிக்விட் ஃபார்ம்னா இலையிலே இவ்வளோ அமௌண்ட் அடிக்கலாம்னா, லிக்விட் 20 லிட்டரு எவ்வளோ கோடிக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்குறாங்க. இது யார் பண்ணுறா? நாங்கள் பண்ணல. நாங்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் இந்த இடத்துல பண்ணுறா? ஈஸ்டர்ன் கட்ஸில் யார் பண்ணுறா? ஸோ அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வில்லன்ஸ்லாம் கிளம்பி வராங்க. இந்த இடத்துல யார் இதை பண்ணுறா? இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு? யாரெல்லாம் இதை எப்படி பண்ண ஆரம்பித்தாங்க? எதுக்கு பண்ணுறாங்க? ஏன் இதை இவங்க இவங்க வந்து தடுத்தாங்களா இல்லையா? இதுதான் அந்த கதை. ஸோ கதை வந்து எனக்கு ஏன் இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். இந்த காட்டை அழிக்கிறது, அது போய் இவங்க காப்பாற்றுறது, மிருகத்தை அழிக்கிறது, இவங்க போய் காப்பாற்றுறது, அது மாதிரி நிறைய நம்ம காட்டு இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கஞ்சா. ஸோ கஞ்சான்ற போது ஹீரோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது ஹீரோயின்றது அனுஷ்கா, ஹீரோ வந்து விக்ரம் பிரபு, இந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அளவுக்கு மேலே இவங்க வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, இவங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் இந்த வில்லன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் இவங்க எப்படி அந்த கஞ்சாவை அழிச்சாங்களா இல்லையா, இல்லை இவங்க அந்த கஞ்சா வளர விட்டாங்களா, இல்லை இவங்க பிஸ்னஸ் டீல் பேசினாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் அந்த கதை போயிட்டே இருக்கும். ஃபைனலாக என்ன அப்படின்னா, இது என்ன ஆச்சு, அந்த லிக்விட் ஃபார்ம் கொஞ்சம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ அந்த கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். அந்த 2 பேர் கொஞ்சம் இன்டர்வல் கிட்ட வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கும்போது, இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகும். இன்னும் சீக்கிரமாகவே படம் முடிஞ்சிடும். அண்ட் படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் பார்த்தாகணும். ஏன்னா எடுத்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்ட்ரோ அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த மாதிரியே கதை, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ வில்லனே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. கடைசியில் பெரிய பெரிய வில்லன்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருப்பானுங்க. ஆனால் ஊரில் அவனுக்கு கீழே இருப்பானுங்களே வேலை பார்க்குறவனுங்க. ஸோ அவனுங்களை தான் ஃபுல்லாக காட்டிகிட்டே இருப்பானுங்க. அவனும் கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பானுங்க. பட் பெரிதளவில் எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்துக்கு போக வேண்டாம். அண்ட் முழுக்க முழுக்க அது கஞ்சா தான். ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றதான் கதை. ஸோ ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல. அண்ட் அனுஷ்காவுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்களோட ஆக்ஷன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ போர் அடிக்கல பெருசாக. கதை எப்பவும் போல தான். ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம், ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.